ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய சேனல் B2 குக்ஸில் ரொம்ப அயர்ன் ரிச்சு ஸ்பினாச் கீரையை வச்சு நம்ம ஒரு பூரி ரெசிபி பார்க்கலாம். பூரியிலேயே நம்ம கீரையை ஆட் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு ஒரு 200 கிராம்ஸ் கீரை எடுத்திருக்கேன். நல்லா அலம்பி எடுத்துக்கலாம். இதை நம்ம பிளான்ச் பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் ஒரு பேனில் தண்ணி விட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கீரையை இதில் போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இது நல்லா இந்த மாதிரி வெந்து பிளான்ச் ஆகி வந்துடும். இதை நம்ம தண்ணி ரொம்ப எடுத்துக்காமல் தண்ணியை வடிய விட்டு ஒரு பிளெண்டரில் சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கீரை வெந்த அந்த தண்ணியை தூக்கி போட வேண்டாம். நம்ம மாவு பிசையறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இப்போ மாவு பிசைய கொஞ்சமாக உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் ஓமம் எடுத்துட்டுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்படி பூரிக்கு மாவு பிசைவோமோ அந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு பவுலில் போட்டுண்டு நம்ம அரைச்சி பியூரி பண்ணி வச்சுருக்கிற இந்த கீரையும் இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம இந்த தண்ணி இருந்ததில் வெந்த தண்ணியை விட்டு மாவு பிசைஞ்சு இந்த மாதிரி பூரிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் எப்பவும் போல் பூரிக்கு எப்படி நம்ம பண்ணுவோமோ அது மாதிரி மாவு தேய்ச்சி சூப்பராக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தால் ரொம்ப ஹெல்த்தியான அயர்ன் ரிச் கீரை பூரி ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பினாச்சு இந்த வகையில் நம்மளுக்கு உடம்புல சேர்ந்துடும். வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.